ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை ஒன்ஸ் பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதோட கண்டினியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம பாசிட்டிவ் பார்த்தோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் சென்டென்சஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெகட்டிவ் சென்டென்சஸ். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐ, வி, யூ, தே. இதெல்லாம் வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட், நேம். இதெல்லாம் வந்தால் எப்படி வரணும்? சப்ஜெக்ட் வரும், வேர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ, இது மூணில் ஏதாவது ஒன்று வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஆக்சிலரி வேர்ப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வேர்ப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேர்ப்னால் என்ன? வினைச்சொல், ஒரு ஆக்ஷன் நடக்கிறத குறிக்குது. கிளியராக இருக்குங்களா? அப்போ வேர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல். சரிங்களா? ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது துணை வினைச்சொல். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போது இந்த ஐவி யூ தேனா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் வரும். ஹீ, ஷீ, இட், நேம் வந்தால் சப்ஜெக்ட், இந்த வேர்ப் கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ வருங்கிறது பார்த்துட்டோம். ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறப்போ ஐவி யூ தேக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ வரும். சரிங்களா? இது வந்தால், அதாவது ஐவி யூ தே, இது வந்தால் டூங்கிற ஆக்சிலரி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஹீ, ஷீ, இட், நேம், இதில் நமக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்னா டஸ். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து டூ யூஸ் பண்ணுறோம், இங்கே டஸ் யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போது நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உனக்கு தோசை வேணுமா அப்படின்னு கொஷின் கேட்குறோம். ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு பதில் சொன்னோன்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை எனக்கு தோசை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நெகட்டிவ் சென்டென்ஸ். கோயிலுக்கு போகலாம் வர்றியா அப்படின்னு கொஷின் கேட்குறப்போ ஆமாம் நானும் வர்றேன் அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இல்லை நான் வரல, அது நெகட்டிவ் சென்டென்ஸ். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ. ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் வரும். ஐ ஈட். இங்கே என்ன சப்ஜெக்ட்? ஐங்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் என்ன? ஈட். சரிங்களா? இப்போ இது ஐவி யூதே வந்தால் எது வரும்? டூ அப்படிங்கிறது வரணும். ஹீ, ஷீ, இட், நேமுக்கு டஸ் அப்படிங்கிறத ஆக்சிலரி வேர்ப் வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பாருங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம் ஐ ஈட் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிடலை, இது எப்படி சொல்லலாம்? நான் சாப்பிடலை. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நான் ஐ, நான் சாப்பிடலை. இப்போ இதுக்கு என்ன வரும்? டூ அப்படிங்கிறது வரணும். இந்த இடத்துல சாப்பிடலை, வரலை, அதாவது நெகட்டிவாக வர்றப்போ இந்த டூ கூட நம்ம நாட் சேர்த்தணும். சரிங்களா? டூ கூட நாட் சேர்த்தணும். நெகட்டிவாக வர இடத்துல எல்லாம் நம்ம நாட் ஆட் பண்ணணும். சரிங்களா? இது வந்துட்டு வேர்பை பிரித்து எழுதணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன்.
சரிங்களா? வேர்பை பிரிக்காமல் டேரெக்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஐ டு நாட், வேர்ப் என்ன? ஈட். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில நம்ம அந்த ஆக்சிலரி வேர்பும் ப்ளஸ் நாட் அப்படிங்கிற வேர்டும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிடல, அவ்வளோதான், இதுதான். சரிங்களா? ஐ வந்தால் நம்மளுக்கு டூ வரணும், அது கூட நாட் வரணும். சரி, ஓகே. இப்போ இந்த டூ டஸ் எல்லாம் எப்போ ஆட் பண்ணணும்? இங்கே வந்து டு நாட்னு ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் டூ எப்போ வரும், டஸ் எப்போ வரும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வி. வி வந்தாலும் நம்மளுக்கு என்ன வரணும்? டூ தான் வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ப்ளே. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இங்கிட்ட எழுதுறதெல்லாம் பாசிட்டிவ், இங்கிட்ட எழுதுறதெல்லாம் நெகட்டிவ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் வி ப்ளே அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்டும் வேர்பும் வருது. வி ப்ளே, நாங்கள் விளையாடுறோம். இப்போ இதை அப்படியே நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நாங்கள் விளையாடலை. விளையாண்டிங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். நாங்கள் விளையாடவே இல்லை, நாங்கள் விளையாடலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான். இப்போ இங்கே வி வி அப்படியே எழுதுங்க. என்ன பண்ணணும்? டு நாட் அப்படிங்கிறது வரணும். டு நாட் ப்ளே, அவ்வளோதான். வி ப்ளேக்கு நடுவில் டு நாட் ஆட் பண்ணிடுறோம். சிம்பிள். இப்போ இந்த டு நாட் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக டோன்ட், டிஓஎன் ஹைஃபன் வச்சு டி, டோன்ட் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம் இந்த டு நாட்ங்கிற வேர்டை. ஐ டோன்ட் ஈட், வி டோன்ட் ப்ளே. சரிங்களா? ஷார்ட்டாக டோன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டு நாட்டை. கிளியராக இருக்குங்களா? இப்போ நீங்கள் டூ நாட் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ஒரே மீனிங் தான். டோன்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது, அவ்வளோதான். சிம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ. யூ ஸ்பீக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம். நீ பேசவே இல்லை. ஓகேங்களா? அது நெகட்டிவாக சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூ டு நாட் எப்படி போடலாம்? டோன்ட்னு போடலாமா? ஓகே, டோன்ட் ஸ்பீக். சிம்பிள். சரிங்களா? ஐவி யூ தே வர இடத்துல எல்லாம் நம்ம டூங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால நாட் அப்படிங்கிறத அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். டோன்ட், டு நாட்டும் சரி டோன்ட்டும் சரி ஒரே மீனிங் தான். ஸோ நம்ம டோன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தே. தே தே ஒர்க். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவங்க வேலை செய்கிறாங்க, அவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதை நம்ம நெகட்டிவாக அப்படி சொல்லலாம். அவங்க வேலை செய்யவே இல்லை, அவங்க வேலை செய்யலை. அப்போது தே டோன்ட் ஒர்க். ஓகேங்களா? தே டோன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஐவி உதேக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹீ ஷீ இட் நேம், அதுக்கு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சே உங்களால் இதுக்கும், அதாவது ஹீ ஷீ இட் நேமுக்கும் உங்களால் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதாங்கிறத பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் நான் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போது ஹீ ஈட்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? பாசிட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வேர்ப் வரும். வேர்ப் கூட என்ன வரும்? எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ, இது மூணில் ஏதாவது ஒன்று வரும் இல்லையா? இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. ஹீ ஈட்ஸ். சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? ஓகே, ஹீ ஈட்ஸ் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போது இது வந்து நம்மளுக்கு என்ன வரும்? டஸ் வரும். ஓகே, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே ஆக்சிலரி வேர்ப் கூட நம்ம நாட் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்போது இங்கே எப்படி வரும்? ஜஸ்ட் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். ஹீ டஸ் வரணும் இல்லையா? இப்போ டஸ் அப்படி போட்டுக்கோங்க. நாட் ஆட் பண்ணுறோம். நாட்
ஈட்ஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். ஈட்ஸ் அப்படின்னு வர்றப்போ அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே போட மாட்டோம், வேர்ப் மட்டும்தான் போடுவோம். நார்மல் வேர்ப் என்ன? நார்மலாக நம்மளுக்கு வேர்ப் எப்படி இருக்கும்? இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஹீ ஈட்ஸ்ன்னு ஆட் பண்ணுறோம். ஆனால் அது நெகட்டிவாக வர்றப்போ நார்மல் வேர்ப், அதாவது வெறும் ஈட் தான் ஆட் பண்ணுவோம், இந்த எஸ்ஸை வந்துட்டு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இது தான். கிளியராக இருக்குங்களா? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்னும் கிளியராகவே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீ சிங்ஸ். ஓகேங்களா? அதாவது அவள் பாடுகிறாள், அவள் பாடவில்லை. அது எப்படி மாற்றலாம்? நல்லா கவனிங்க. ஷீ அப்படியே போட்டுடலாம், சப்ஜெக்ட் அப்படியே வந்துருச்சு. சரிங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ ஷீக்கு என்ன வருது? டஸ் வருது. டஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன ஆட் பண்ணணும் இது கூட? நாட். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. வெர்பு வந்து எப்படி வரும்? சிங்ஸ்ன்னு வருமா இல்லை சிங்குன்னு வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். சிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணணுமா இல்லை வெறும் சிங் அப்படின்னு ஆட் பண்ணணுமா? சிங் அப்படின்னு தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? கிளியராக இருக்கா? நம்ம இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸில் அடிஷ்னலாக எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம் இல்லையா பாசிட்டிவ் சென்டென்ஸில். நெகட்டிவ் சென்டென்ஸில் வர்றப்போ அந்த ஆட் பண்ணியிருக்க வேர்ப் கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது வரக்கூடாது. ஜஸ்ட் நார்மல் வேர்ப் தான் நமக்கு வரணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இட். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம். இட் கோஸ். சரிங்களா? இட் கோஸ். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இட் அப்படின்னாலே டஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இட் கோஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன? தமிழில் என்ன? அது செல்கிறது, அது போகுது, அது செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது போகலை. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக வரப்போ டஸ் நாட். இப்போ டஸ் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள். இப்போது டு நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? டோன்ட். டஸ் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன? டசன்ட். ஷார்ட் ஃபார்ம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்படி எழுதுறதா நம்ம இப்படி எழுதுவோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இட் கோஸ் அது நெகட்டிவாக அப்படி எழுதலாம், சப்ஜெக்ட் அப்படியே ஆட் பண்ண சப்ஜெக்ட் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணணும். ஸோ இட் வந்தால் டஸ் நாட். இப்போ இந்த இடத்துல கோஸ் அப்படின்னு வருமா இல்லை கோன்னு வருமா? ஒன்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நமக்கு எப்படி வரும்? கோ. நார்மல் வேர்ப் தான் வரும். நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்மளுக்கு ஹீ ஷீ இட் நேம் வர்றப்போ நார்மல் வேர்ப் தான் வரும். கிளியராக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நேம் அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு நேமை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சீதா ஸ்டடீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சீதா ஸ்டடீஸ், அதாவது ஐஏஎஸ் வந்திருக்கு, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சீதா ஸ்டடீஸ் அப்படின்னா தமிழில் என்ன? சீதா படிக்கிறா. சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம வந்துட்டு நெகட்டிவாக மாற்றுவோம்? சீதா படிக்கல, சீதா படிக்கல. அப்போது ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. சீதா டசின் என்ன பண்ணல? படிக்கல. ஸ்டடீஸ்ன்னு இருக்குது, ஐஏஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வர்றப்போ நம்ம இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? ஸ்டடி அப்படின்னு வந்துட்டு நமக்கு வரும். சரிங்களா? கிளியராக இருக்கா? இப்போ டு நாட் அப்படிங்கிறத டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம், டஸ் நாட் அப்படிங்கிறது டசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு டூ டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் ஞாபகம் வைக்கணும். அது ரெண்டுமே எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும்.
அது கூட நம்ம நாட் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதாவது வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு மாற்றுவாங்க சரிங்களா. ஸோ கிராமர் வைஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் வந்துட்டு பார்க்கலாம். அதாவது கொஷின் கேட்குறது எப்படி அப்படிங்கிறத பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதுதான் பெண்டிங்கில் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.